கல்வி மட்டும் இல்லை, கல்வி முடிஞ்சு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதில் எப்படி சார் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னா, முன்னாள் மாணவர்கள் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிறோம். இது ஒரு வாட்ஸ்அப் குழுவும் இருக்குது. இந்த குழுவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கோ அவங்களுடைய உறவினர்களுக்கோ வேலை வாய்ப்புகள் தேவைப்படும் போது முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஏற்பாடு செஞ்சு கொடுத்துறோம். இது தவிர அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளால் ஏதாவது ஏற்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட்டு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த விதமான சர்வீஸும், சமூக அமைப்புகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை விழிப்புணர்வு முகாம்களில் நடந்துச்சுன்னா அதுவும் எங்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட முன்னாள் மாணவர்கள் ஒரு 30,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் அந்த குழுவில் இயங்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சரி, நடப்பு மாணவர்களுக்கு, வருஷம் அட்மிஷன் ஆகிற மாணவர்களுக்கு எல்லோருக்குமே அவங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் வேலை வாய்ப்புகளுக்கும் சமூக தேவைகளுக்கும் அவங்க கண்டு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்களும் அந்த குழுவில் இணைஞ்சிக்கலாம். ஏன்னா திருப்பூர் தேடி வர்றோம், யார் என்னங்கிறது தெரியாமல் இருக்க நிறைய பேர் திருப்பூருடைய முழு விவரங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு முழு வழிகாட்டியாக இருந்து தன்னுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலைகளையும் கல்வி சார்ந்த மற்ற விஷயங்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த அமைப்புகளை பயன்படுத்தியிருக்கிறோம். அவங்களும் எங்களோட சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா விதமான விழாக்களுக்கும், இல்லங்கள் நடக்கிற விழாக்களுக்கும், திருவிழாக்களுக்கும் எல்லாத்துக்குமே நம்மளோட மாணவர்கள் சங்கம் சார்பாக பங்கெடுத்து அவங்களையும் ஊக்குவிக்கிறோம். அதனால் நீங்கள் ஒரு முறை மாணவர்கள் ஆகிட்டீங்கன்னா இது மாணவர்கள் கிடையாது, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் மாறி ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாருமே பங்கெடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமான விஷயமா தெரியுது.